அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு சின்ன பதிவு ரெக்வஸ்ட்டாக நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். அதாவது யாருக்குன்னா, அரசு அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் சரி, இந்த அரசு சம்மந்தப்பட்ட துறைகளில் எதில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, அந்த பணி செஞ்சுட்டு இருக்கிறப்போ நீங்கள் அந்த இடத்துல உட்கார்றதுக்கும் உங்கள் பேரண்ட்ஸ் என்ன கஷ்டப்பட்டுருப்பாங்க. எல்லா பேரண்ட்ஸும் படிச்சவங்களாம் கிடையாது, படிக்காத பேரண்ட்ஸும் இருக்காங்க. அந்த படிக்காத பேரண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை இந்த அரசாங்க அதிகாரியாக உட்கார வச்சுருப்பாங்க, இல்லை ஒரு அரசியல்வாதி ஆக்கி பார்த்துருப்பாங்க. நான் ஒரு 4-5 இடத்துல இதை வாட்ச் பண்ணுங்க. வயசானவர், அவருக்கு படிப்பறிவும் தெரியாது, ஒன்றும் இருக்காது. அவர் நிற்கிறாரு. ஆனால் இவருமே இன்னொரு பக்கத்தில் இருக்கிறவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. முந்தின நாள் கடைக்கு போனது, சாப்பிட்டது, இந்த நியாயமெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க. ஒரு ஆஃபீஸ் டைமில் பேசுங்க, வேணான்னு சொல்லல. உங்களுக்கும் சுய உரிமை இருக்குது, உங்களுக்கும் நீங்கள் ஒரு சிலதை பகிர்ந்துக்கணும், உங்கள் மனசு ரிலாக்ஸ் ஆகும். அது ரைட்டு தான். அது எந்த டைம் இருக்குது, லஞ்ச் டைம் இருக்குது, டீ டைம் பிரேக் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. அதில் பாருங்கள். அவர் பெரியவர் உங்கள் முகத்தையே பார்த்துட்டு இருக்கிறார். பார்க்கறதுக்கு அப்பாவித்தனமாக இருக்குது, பாவமாக இருக்குது. நம்ம அப்பா அம்மா போய் இன்னொரு ஆஃபீஸில் இப்படி நின்றுட்டு இருந்தாங்கன்னா எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அவரை வெயிட் பண்ண வச்சிருக்க மாட்டீங்க. அதே மாதிரி இங்கிலீஷில் நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் என்ன பேசுறீங்கன்னு அவருக்கு தெரியல பாவம். சரி, நீங்கள் ஏதோ வேலையாக இருக்கிறீங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரியுது நீங்கள் என்ன பேசிட்டு இருக்கிறீங்கிறது தெரியுது. நான் ஏன் அந்த பதிவு வைக்கிறது தெரியுமா? எல்லா அதிகாரிகளும் அப்படி கிடையாது, எல்லா அரசியல்வாதிகளும் அப்படி கிடையாது. நேர்மையானவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த கெட்டவங்கனால தான் அந்த நல்லவங்களுக்கும் கெட்ட பேரும் வருது. அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், எந்த ஆஃபீஸரும் தங்களுடைய பணி நேரத்துக்கு வர்றவங்களுக்கு சிறப்பாக செய்யுங்க. ஃபோன் பண்ணி செய்கிறவங்க சொல்கிறவங்கெல்லாம் அவங்க காரியத்தை சாதிக்கிறாங்க. உங்கள்கிட்ட சார் உங்களுக்கு சார் உங்களுக்கு அனுப்பிச்சுட்றோங்க சார்னு சொல்லி பேசுகிறீங்கல்ல, அவங்க உங்களை கவனிக்கிறாங்க. அதனால் நீங்கள் அப்படி பேசுகிறீங்க. இவருக்கு கவனிக்கிறதுக்கு கால் கை எல்லாம் நல்ல செருப்பு போட வழி இல்லாமல் பாடுபட்டு போட்டு இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறாங்க சார். அந்த வெயிலில் போய் 1 மணி நேரம் நின்று பாருங்க சார், அதனுடைய அருமை என்னன்னு தெரியும். தயவுசெய்து இப்போ கூட உங்களை ஒரு பயங்கரமான ஒரு ரெக்வஸ்டோட கேட்குறேன். வர்ற பொதுமக்களை தயவு செய்து காக்க வச்சு பார்க்கறதுல ஒரு சுகத்தை காணாதீங்க. அது உண்மையால் அது நாம் பாவத்தை சேகரிக்கிற மாதிரி, பணத்தை சேகரிக்கிறது இல்லை, அது நம்ம பாவத்தை சேகரிச்சுட்டு இருக்கிற மாதிரி. தயவு செய்து நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் கண்டிப்பாக மாறணும். வணக்கம்.